எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அடாப்ஷன், தத்தெடுத்தல். நேற்று ஒரு தம்பி கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டுருந்தார். அவருடைய அனுபவம் ரொம்ப கொடுமையாக தான் இருந்தது. அதாவது அவருக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு வயசுக்குள்ளே அந்த குழந்தை சரீரம் விட்டுடுச்சு, இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குழந்தை வேண்டான்னு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வாட்டி அவங்க ஒய்ஃபுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக இனி ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் ஒரு 8 மாதத்துக்குள்ளே சரீரம் விட்டுடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 5 குழந்தைகள், அதில் 2 இறந்துச்சு, 3 பிறக்கவே இல்லை. ஸோ இவர் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறார். இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது? இப்போது இனிமே குழந்தைய பத்துக்க வேண்டாம், குழந்தைய தத்தெடுக்கலான்னு இருக்கேன், அது விஷயமா உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சி நான் பேசினேன் அப்படின்னாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது? 1க்கு 2 அப்படி மாறி மாறி நடக்குது. இவர் ஒரு சிறந்த அப்பா. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரெண்டு குழந்தை பிறந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்க்குறதுக்காக இப்போ இருக்கிற டெக்னாலஜி என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்கோ சொத்தெல்லாம் விற்று கூட அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அவர் சிறந்த அப்பா தான். இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்தந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் சொல்கிறேன், அதோடைய கர்ம பலனை அனுபவிச்சிருக்கு, இப்படி ஆயிருக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் இவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தந்தைன்ற கடமை நல்லா தான் பண்ணியிருக்கார். சரியா? இப்போ ஒரு கதைக்கு போயிட்டு திரும்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிப்போம். பரமாத்மா அடாப்ஷனை பற்றி, தத்தெடுக்கல் பற்றி அப்பா என்ன சொல்கிறாருன்னு சொல்லிவிடும். இந்த கதைக்கு போமா, ஒரு பக்தன் கோயிலுக்கு போகிறான், சாமியை கும்பிட்றான். அந்த கோயில் சிலை எப்படி இருக்குன்னா, நிந்த ரூபத்தில் சாமி இருக்கிறார். இவன் எல்லாரும் என்ன கேட்பாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு தானே கேட்பாங்க. ஆனால் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக, கடவுளே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காகவாது காட்சி கொடுப்பியான்னு கேட்குறாங்க. கடவுளுக்கு அதிசயமாக இருக்குது. நம்மளை கேட்டு தானே வருவாங்க. இவன் என்னடானா நமக்கே ஹெல்ப் பண்ணுறேன்றானே, டக்குன்னு அவன் காட்சி கொடுக்குறாரு. என்னப்பா நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிற? இல்லை, காலம்பிருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே இருக்கல்ல, ஒரு சேஞ்சுக்கு ஒரே ஒரு நாளுக்கு உனக்கு பதிலாக நான் இங்கே நிற்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. பரமாத்மா சிரிக்கிறார். சரி, காலையிலேருந்து 8 மணி வரைக்கும், சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நீங்கள் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி நிற்க முடியுமா? நான் நிற்கிறேன் அப்படின்னு. கடவுள் ரூபத்தில் நிற்கணும். கடவுள் என்ன சொல்கிறாரு, இங்கே நிறைய பக்தர்கள் வந்து போவாங்க, அவங்கவுங்க மனதிலே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் டென்ஷன் ஆகி நீ வாயை திறந்து பேசிடக்கூடாது. இது மட்டும்தான் கண்டிஷன். நான் 8 மணிக்கு மேலே வந்து உன்னை ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். சரியா? அப்போது இவன் நின்றுறான். இவன் பார்க்குற காட்சி இது தான். ஒரு பெரியவர், 60 வயசு பெரியவர் வராரு, கோயிலில் வந்து அழுது சாமி கும்பிட்றாரு. அவருக்கு என்னென்னா, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், காசு இல்லை. இவர் நல்லா இருந்த காலத்தில் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. திடீர்னு ஆனால் அது ஒரு திருட்டு போயிடுச்சு. அது போயிடுச்சு. எப்படி நான் குழந்தைய கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அழறார். இப்படியே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு பெட்டி நிறைய காசோட வரான். அவன் பிஸ்னஸ்மேனாக இருந்தால் கூட அவன் சம்பாதிச்ச விதம் எல்லாம் தப்பான வழிகள்லாம் சம்பாதிச்சிருக்கான். திருடி இருக்கான், கொள்ளடிச்சிருக்கிறான், அப்படி தான் வந்திருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, சம்பாதிச்சதில் பாதி இந்த உண்டியல்லையும் போட்டுறான். இந்த உண்டியல்லேருந்து கோயிலேருந்து எடுத்து அவங்க அன்னதானம் இந்த மாதிரி தானி தர்மங்கள் கோயில்காரங்க பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த கோயிலுக்கு வந்தான், இவனும் பக்தன் தான், அதனால் சாமியை கும்பிட்றான். யார்? இந்த பிஸ்னஸ்மேன். ஏதோ ஒரு நினைவு வர, ஒரு ஃபோன் கால் வர, அந்த ஃபோன் எடுக்கிறதுக்காக வெளியே போகிறான். அப்படியே அவன் மறந்துடுறான், அவன் வீட்டுக்கு போயிடுறான். இந்த முன்னாடி பிரார்த்தனை பண்ணிருந்தான் பார்த்தீங்களா, அவன் எழுந்து பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஒரு பெட்டி இருக்குது, வேறு யாரும் கோயிலில் இல்லை. அது திறந்து பார்த்தா பணம் தான். இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, கடவுள் தன் குழந்தை கல்யாணம் நடத்துறதுக்காக கொடுத்த காசுன்னு நினச்சி இந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிடுறான். இது யார் பார்க்குறான்? இந்த பக்தன் பார்க்குறான். சாமி ரூபத்தில் இருக்கிற அந்த பக்தன் பார்க்குறான், இந்த மாதிரி ஒரு காட்சி நடக்கிறது. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் வாய்மொழி இருக்கான். இந்த போயிருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு திடீர்னு தோணுது, ஆஹா நம்ம கோயிலில் போகும்போது பெட்டி விட்டு வட்டோமே, அதில் நிறைய காசு இருக்கு, எடுக்கலான்னு வரான். வந்துட்டுருக்கான்.
இப்போ வேற ஒருத்தர் அவர் வேலை நிமித்தமாக கப்பலில் போகிறதுக்காக, கப்பலில் போனால் 1 மாதம் கழிஞ்சு தான் வருவார், அதான் அவரோட வேலை. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் போகும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் வேலைக்கு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இவர் வந்து கோயிலுக்கு வர்றாரு. இவர் கையில் ஒரு பெட்டி இருக்கு. இவர் வந்தார், சாமியை கும்பிட்றாரு. எதுக்கு? கோயிலுக்கு போகிறது. இந்த இவர் கையிலே பிஸ்னஸ்மேன் அவன் என்ன பண்ணுறான்னா, வரும்போது போலீஸ்காரனே கூப்பிட்டு வரான். எதுக்கு? சப்போஸ் எங்கே திருடி போச்சுன்னா கண்டுபிடிச்சி தரதுக்கு சொல்கிறதுக்காக கூப்பிட்டு வரான். வந்து பார்த்தா இந்த ஆள் சாமி கும்பிட்டுருக்கான். அப்போ பாருங்களா, அந்த பெட்டி எந்துதான்னு இவர் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் வராங்க, பிடிக்கிறாங்க. பார்த்தா இதில் பார்த்தா பணம் இல்லை. ஏன்னா இவர் வேறு விஷயமா வந்தார், இவரோட பெட்டி வேறு. அப்போ இவர் சொல்கிறார், இவன் தான் திருடனா, நான் வரும்போது பார்த்தேன் இவன் தான் இருந்தான்னு இந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறார். ஏன்னா அவர் முன்னாடி பார்த்து கும்பிட்டு இருந்தாலும் இவர் தான் அவருன்னு நினச்சிட்டார். போலீஸ்காரங்க வந்து இன்ட்ராகேட்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சாமியாக இருக்கிறவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன். என்னடா நடக்குதுங்கன்னு. அப்போ அவரையும் மீறி அசிரிடி சவுண்டு மாதிரி இவரே சவுண்டு கொடுக்குறாரு. இவன் திருடன் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பயம் வந்து எங்கேருந்துடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயில் விட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த பிஸ்னஸ் மேனு, இந்த இவர் எல்லாம் போயிடுறாங்க. அந்த யாத்திரை பண்ணணும் பார்த்தீங்களா, அவர் யாத்திரையே பண்ணாமல் மூட் அவுட் ஆகி வீட்டுக்கே போய்டுறாரு. அவர் யாத்திரை பண்ணலை. அன்றைக்கி ராத்திரி 8 மணி ஆகிடுது. அப்போ கடவுள் தோன்றுறார். எப்படிப்பா இந்த நாளுன்னு? ஐயோ வேணாப்பா, ஒவ்வொன்றும் என்ன நடக்குதுன்னே தெரில. வயசானவர் ஒருத்தர் வந்தார், வேணார். இவன் ஒருத்தன் பெட்டி கொண்டு வந்தான், வச்சான். அப்போ அவர் சொல்கிறார், இந்த பைசாவை திருடினது இவன் தான், அந்த பைசா இவர்கிட்டே விட்டுட்டு போயிட்டான், அதனால் அந்த கணக்கு வழக்கு முடிஞ்சிச்சுன்னார். அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவருடைய வேலை விஷயமாக கப்பல் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனை சாமி கும்பிட வந்தானே, அவனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஏன் ஒரு சீன் கிரியேட் பண்ணுங்க. அது என்னென்னா, அந்த கப்பல் போகுது இல்லையா, யாத்திரை பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். அது இவனுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி இவனும் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அவனை காப்பாற்றுறதுக்காக இந்த போலீஸ் பிடிச்சோம்னா 2-3 நாள் ஜெயிலில் இருந்து வர மாதிரி இன்ட்ராகேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க. அதனால் அவனை உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். அப்போது இந்த திருடனை ஏன் பிடிக்க உள்ள பிஸ்னஸ் மேன் சொல்கிற திருடன் தானே. ஆமாம், அவன் திருடன் தான், ஆனால் நல்ல பக்தனாக இருக்கிறான். அவன் காசு கோயிலுக்கு போடுறதுனால, அது நான் தானம் தர்மனால அந்த புண்ணியம் அவனை இதனால் காப்பாற்றிட்டு இருக்கு. இவன் திரும்புறதுக்கு நான் டைம் கொடுத்துட்ருக்கேன். அப்போ சொன்ன, சாமியே எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, இது உனக்கு மட்டும்தான் புரியும். ட்ராமாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ஏன் எதுக்கு நம்மளால் ஆராய முடியாது. ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பரமாத்மா சொல்கிறார், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாடகம் நல்லது, அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறார். இனி ஒரு சம்பவம் சொல்கிற மாதிரி, சென்னையில் சுனாமி வந்தது, எல்லாம் கேள்விப்பட்டீங்க. அப்போது ஒருத்தருடைய நடந்த சம்பவம், அவர் மனைவியோட குழந்தைங்களோட பீச்சுக்கு வந்திருக்கார். ஓகே, இந்த பீச்சில் விளையாடிட்டு இருக்கும்போது சுனாமி வருது. அது வரைக்கும் தெரியாது சுனாமினா என்னன்னே தெரியாது. அலைகள் வரும்போது தப்பிக்கணுமேனு ஓடும்போது ஒரு குழந்தை இடது கையிலையும் ஒரு குழந்தை வலது கையிலையும் பிடிச்சிருக்காரு இந்த தந்தை. அந்த அலையோட பலம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 2 குழந்தைங்களும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இனி ஒரு குழந்தை அம்மா கையில் இருக்குது, அதுவும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த கணவன் மனைவி மட்டும்தான் தப்பிக்கிறாங்க, குழந்தையெல்லாம் அவுட்டு. காலம்புற ஒரு குடும்பமாக இருந்தவங்க இந்த நிகழ்ச்சி நடந்து முடியறதுக்குள்ள என்ன ஆகிட்டாங்க, அனாதைகள் ஆகிட்டாங்க. இந்த கணவர்ன்றவருக்கும் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. இனிமே வாழ வேணான்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, இறக்கிறதா இருந்தால் நம்மளும் இந்த குழந்தையோட போயிருப்போம், கடவுளுக்கு வேறு ஏதோ பிளான் இருக்குது அப்படின்ற. அதனால் நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு இந்த மனைவி சொல்கிறாங்க. ஒரு வாரம் கழிஞ்சு அந்த கடல் கரையில் இருந்து எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. அதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, யாரையாவது தவற விட்டாங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்களும் கலந்துக்கிறாங்க. இந்த கணவன் மனைவி இருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு 3 குழந்தை அவுட்டு, அதனால இவங்க கலந்துக்கிறாங்க. அதே இதில் ஒரு 30 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்பா அம்மா இழந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவம் சொல்ல, அங்கே ஃபுல்லாக அழ சத்தம் தான் கேட்குது, ஏன்னா எல்லோரும் மாற்றி எல்லாம் துக்கம்தான். அப்போ இவர் போய் பேசுகிறாரு, அவரே தெரியாமல் சில வார்த்தைகள் சொல்கிறாரு. எனக்கு 3 குழந்தைகள் போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என் மனைவிக்கும் குழந்தைகள் இல்லை, இங்கே 30 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. யாராவது ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த 30 குழந்தைய நான் தத்தெடுத்துக்கிறேன். நான் இதை என் மனைவி கிட்ட கூட கேட்கல, அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அவர் அப்படியே அழுதுகிட்டே அவன் மனைவி முகத்தை பார்க்குறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இதுதான் என் மனசுலையும் இருந்தது,
அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம எடுத்து வளர்க்கலாம். அப்புறம் லீகலாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாரு, இந்த 30 குழந்தைய தத்தெடுக்கிறாரு. பாருங்களேன், 3 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் 3 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இல்லைன்ற சிஸ்டர் வரும்போது பரமாத்மா வேற ஒரு பிளான் பண்ணி 30 குழந்தைங்களுக்கு அப்பா வர மாதிரி, காட்ஃபாதராக வர மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாரு. இந்த நிகழ்ச்சி எனக்கு எப்படி தெரியும்னா, டிவியில் அமிதாப் பச்சன் அவர் ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி இந்த இவரை பிரபலப்படுத்துகிறார். அந்த நிகழ்ச்சியை நான் இதை சொல்லி புரிய வைக்கிறேன். பரமாத்மாவுக்கு வேற 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 பிளான்ஸ் இருக்குங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். வேற ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஏன் குழந்தை பெற்றுக்கிறோம்? இந்த பரம்பரை போகணும். கரெக்டாக எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் குழந்தை, என் குழந்தைக்கு அப்புறம் அவங்க குழந்தை, இப்படி போகணுன்றதுனால தான் குழந்தைன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ரீப்ரொடக்ஷன் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். சந்ததிகள் நடக்கணும் இல்லையா? ஆனால் இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, இது கலியுகத்தின் கடைசி பிறவி. இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, இதுதான் உண்மை. என் குழந்தைக்கே திருமணம் நடக்குமான்றது ட்ராமாலே $1 மில்லியன் கொஸ்டின். இனி ஒரு குழந்தை இப்போ பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 36க்கு இனி எவ்வளோ வருஷம் இருக்கும்? நான் சொல்ல 2036. இதுக்குள்ளே குழந்தை காலேஜ் படித்து முடிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ தானே இங்கே கல்யாணம் நடத்தி பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் வாரிசு சொத்து கித்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பரமாத்மா சொல்கிறாரு, ட்ராமா இப்படி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது இப்போது ஒருத்தர் பேச்சுலராகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோலாம் கேட்கும்போது இவர் பேச்சுலராக தொடரணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். புதுசாக ஒரு உறவு முறை வேண்டான்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? இப்போ எனக்கு 2 குழந்தை இருக்குது, ட்வின்ஸு. இனி ஒரு குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ட்வின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நான் இந்த சிஸ்டம்க்கு வந்திருக்கேன். சில பேர் கணவன் மனைவியாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, அவங்க அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். கணவன் மனைவிக்குள்ள கணக்கு வழக்கு தான் இருந்தது, அதனால் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால் அப்படி ஓட்டுறாங்க. சில பேருக்கு கணவன் மனைவியாக இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. எனக்கு இருக்க மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ இருக்கணும்னு இருக்குது, இங்கேருந்து கணக்கு வழக்க முடிக்க வேண்டியிருக்குன்னு அப்படி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பரமாத்மா சொல்ல நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லை. இந்த நேரத்தில் அவங்க ஆதங்கத்தை தீர்க்கிறதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச யார் தெரியுமா? கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை கிருஷ்ணனை ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு காட்சி தரேன். அந்த குழந்தை கிருஷ்ணன் பிறந்த மாதிரி இல்லை அவங்க கூட குழந்தையாக இருக்கிற மாதிரி காட்சிகள் நிறைய நான் உருவாக்கி தரேன். அதனால் அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்காக, திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்றார். நீங்கள் இந்த நேரத்துக்கு பரமாத்மா சொல்கிறது, என்னை குழந்தையாக தத்தெடுத்துக்கங்கன்றார். யாரை? சாட்சாத் சிவனை. என்ன நீங்கள் ஒரு குழந்தைக்கு பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்றார். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சிவன் சாந்தி தாமத்தில் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார். அவர் எங்கே குழந்தை வரப்போகிறார்? அப்படிலாம் இல்லை. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செலவு இருக்குது? குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும், அந்த ஃபேரெக்ஸு, பவுட்ரு, அந்த செலவு. எப்படி பார்த்தாலும் 4000 செலவு இருக்கா ஒரு மாதம் குழந்தை வளர்க்குறதுக்கு? இந்த தொகையை பரமாத்மா சேவைக்கு செலவு பண்ணுங்க. நியரஸ்ட் சென்டருக்கு போயிட்டு அவங்க என்னென்ன சேவை பண்ணுறாங்களோ கொடுங்க. பரமாத்மா சொல்கிறாரு, என்னுடைய சேவையிலே நீங்கள் ₹1 போட்டால் நான் 5 கோடியாக திருப்பி தரேன். இப்போ நீங்கள் என்ன சேவை பண்ணாலும் சரிங்க, ஓகேவா? அது லௌகீக சேவையாக இருந்தால் ₹1 தான் திருப்பி வரும். இந்த அலௌகிக சேவையாக பண்ணிங்கன்னா, பரமாத்மா சேவையில் ஈடுபடுத்திங்கன்னா 1 கோடி, ₹1 5 கோடியாக திரும்பி வரும். அதுதான் பரமாத்மா சொல்கிறோம். உங்கள் திருப்திக்கு என்ன பண்ணுங்கன்னா, நியரஸ்ட்டு ஒரு அநாதாசிரம் போங்க. இப்போ பாருங்களேன், நேத்ரோதேன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அங்கே வந்து எல்லாருமே கண் பார்வை இல்லாதவங்க இருக்காங்க. அப்போது நம்மளை மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை ரீடர்ஸ்ன்னு போகிறாங்க. அங்கே நான் படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ரீடர்ஸ்னால் என்ன? அவங்க புக்கை போய் நம்ம படித்து சொல்லணும். அப்படி படித்து சொல்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்? நிறைய ஆசிரமம் போங்க, காலம்பரம் சாயந்தரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட். சில பேர் என்ன பண்ணால் சாட்டர்டே சண்டே அங்கே தான் இருக்காங்க. இவங்க வீட்டிலேருந்து சமைச்சிட்டு போகிறாங்க, இல்லை அங்கே போய் சமைக்கிறாங்க, அந்த குழந்தைங்களோட இருக்காங்க. இல்லைனா நீங்கள் உங்கள் மனைவி, நான் சொல்கிறேன், இந்த பிரதருக்கு சொல்கிறேன், ஒரு எல்கேஜி யூகேஜி நடத்துகிற ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் டீச்சராக போக சொல்லுங்கள். எப்படி பார்த்தா 30-40 குழந்தைகள் பார்த்துக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களோட இருக்கலாம். எனக்கு என் குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஒரு டீச்சர்கிட்ட பேசினேன் நான். அந்த அம்மாவுக்கு எப்படி பார்த்தாலும் 40-50 வயசு இருக்கும். நம்ம எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களே எடுக்கிறீங்களே, ஏன் நீங்கள் ஹையர் செக்ஷனுக்கு போகல? இது என்ன
எப்போவுமே குழந்தைங்கள் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால நான் மாற்றிக்கவே இல்லை. அவங்க அதிகமாக எடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து யூகேஜி தான். இதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஏன்னா அவங்க மழலை, அவங்கக்கிட்ட குறையே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அன்பாக இருப்பாங்க பசங்க. நானும் குழந்த மாதிரியே இருக்கிறேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக குழந்தைங்களோடையே இருக்கிற மாதிரியே போகுது. இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு. புரியுதுங்களா? ஸோ இந்த நேரம் பரமாத்மா வேறு மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம். எஸ்பெஷலி இந்த 2 தம்பதிகள் சொல்லிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? இப்போ புதுசாக அடாப்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த குழந்தைக்கு ஒருவேளை சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட உங்கள் மனசு அவ்வளோ சங்கடப்படும். அந்த 5 குழந்தைக்கான மாதிரி இவங்களுக்கு பிறக்க அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா இது பாவம் குற்றம் வருமா அப்படின்னு நினச்சி பயங்கர கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் வேறு ஏதாவது சென்டருக்கு போயெல்லாம் சர்வீஸ் பண்ண அந்த இருக்கிற எல்லா குழந்தைங்களும் உங்கள் குழந்தை மாதிரி நீங்கள் நினச்சி பண்ணலாம். சேவை அந்த மாதிரி பண்ணலாம். பரமாத்மா சேவை எடுத்து பண்ணுங்கள். பரமாத்மாவை புரிஞ்சுக்கங்க, ஒரு அன்பை புரிஞ்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு புரியும். இந்த சொன்னேன் இல்லையா, அந்த சுனாமி விஷயத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், 30 குழந்தைக்கு அப்பா மாதிரி இருக்கு. சரிங்களா? அடாப்ஷன் பற்றி பரமாத்மா இப்போ சொல்கிறது எல்லாம் இதுதான். தன்னை குழந்தையாக எடுத்துக்கங்க, சிவனை குழந்தையாக எடுத்துக்கங்க, அதை பாவிக்கிற மாதிரி, அதுக்கு பாலனை பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு, சத்தியபத்தில் 8, திரேதால 12, இப்போ 11, மொத்தம் 21 ஜென்மத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.